வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கோமதி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்து கேட்குறாங்க, நானும் வேலை செய்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அத்தன்னுட்டு. சரி காய்கறி கட் பண்ணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை வந்துட்டு ராஜி பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமான்ட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. எனக்கு தங்கமயில் இருக்கா உதவி பண்ணுறதுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து உட்காராங்க. அதில் மீனா வந்து உட்காராங்க. மீனா கிட்ட ராஜி சொல்கிறாங்க, உள்ளே ஒரு போட்டியே ஓடிக்கிட்டு இருக்குது சமையல் கட்டு யாருக்குன்ட்டு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை மனசு மாறிடாமல் இப்படியா இருக்கணும்ன்ட்டு. அதனை என்ன நீ ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கன்ட்டு அவருக்கு நான் மெசேஜ் பண்ண பதிலே வரமாட்டேந்து. நைட்டில் லேட்டாக வந்தால் மாமா திட்டுறாங்கன்ட்டு மெசேஜ் பண்ண பதிலே வரலான்ட்டு ரொம்ப அக்கறையான்னு கேட்குறாங்க. ஆமாம், மாமா எதுவும் திட்டக்கூடாதுன்னு தான்ட்டு எனக்காகவும் சேர்த்து தானே அவர் போயிட்டு கஷ்டப்படுறாரு. அதனால தான் வந்தால் கதவு திறக்கிறதுக்காக அவர் வந்துட்டு கதவு தட்டாமல் இருக்கணும். அதனால தான்ட்டு நீ எதுக்காக மெசேஜ் பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்க, அதனால் நீ ஃபோனே பண்ணுன்ட்டு. வேணாம் காணிட்டு ஏன் ஃபோனெல்லாம் பண்ண மாட்டேன், எப்படி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், நீ ஃபோன் பண்ணுன்றாங்க. அப்படி பழக்கெல்லாம் சொன்னால் கூட கேட்காம மீனா ஃபோனை வாங்கி இவங்க ஆன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்கள வேறு வழி இல்லாமல் ஃபோன் பேசுகிறாங்க. அவரும் ஃபோன் எடுக்கிறாரு. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா வந்து கதவை தட்டாதீங்க, மாமா எழுந்துக்குவாங்க, அதனால் நீங்கள் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கதவை திறக்கிறேன்ட்டு இவங்கள ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சரின்னு அவரும் ஃபோனை கட் பண்ணுறாரு. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்படி எத்தனை நாளைக்கு இருப்பீங்க, இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்குள்ளே நீங்கள் சேரவே மாட்டிங்களா, பேசவே மாட்டிங்களா, லவ்வே வராதான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு அவங்க போய்டுறாங்க. இவங்க சிரிக்கிறாங்க. ராஜி காத்துக்கிட்டு இருக்காங்க. வண்டி வர சத்தம் கேட்குது. இவங்களே வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. நான் ஃபோனே பண்ணல, அதுக்குள்ளே வந்து கதவை தட்டின்ட்டு இவர் கேட்குறாரு. வண்டி சத்தம் கேட்டுது, அதனால தான் வந்து திறந்துட்டேன், சீக்கிரம் கிளம்புங்க, மாமா வந்துட்டு போகிறாருன்ட்டு. வந்தால் என்ன பரவாயில்ல, அவர் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. நீங்கள் கிளம்புங்க, எதுவும் பிரச்சனை வேணாம், நீங்கள் போய்ட்டு மாவும் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னோன்னு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே கதவை திறக்கிற சத்தம் கேட்டவுடனே அங்கே பாண்டியன் எழுந்துக்கிறாரு. அவர் எழுந்துக்கிறதும் கோமதி எழுந்துக்கிறாங்க. எங்கே எழுந்து போகிறீங்கன்னுட்டு. யாரோ கதவை திறந்த சத்தம் கேட்குது, அதனால தான்ட்டு. வேறு யார், கதிர் தான் வந்திருப்பான், ராஜி கதவை திறந்திருப்பா, நீங்கள் எதுக்காக எழுந்து போகிறீங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், அவங்க பிரச்சனை, நீங்கள் எதுக்காக அதில் போய்ட்டு தலையிடுங்கன்ட்டு. நான் அவ்வளோ தூரம் சொல்லி கூட இவன் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வரேனாக்கா அப்போ என்னோடய பேச்சுக்கு என்ன மரியாதைன்ட்டு இவர் கோவப்படுறாரு. ஏன் நீங்கள் மட்டும் எப்போ லேட்டாக வந்தது இல்லையா, அந்த மாதிரி அவன் வேலைக்கு போயிருந்த முன்ன பின்ன ஆகலாம், அது வேணால் தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னீங்க, அதனால் அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா, முன்ன பின்ன ஆகலாம், அதுக்காக நீங்கள் குறை சொல்லுவீங்களா, படுங்கன்னுட்டு இவங்க அவரை பேசவே விடாமல் பேசி அவரை வாயடிச்சு தூங்க வச்சுடுறாங்க. கதிர் உள்ளே வராரு. நான் எனக்காக ஒரு பெண்ணை வாங்கினேன், அதனால தான் உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன்ட்டு இவரும் பெண்ணை கொடுக்குறாரு. இவங்களும் அதை பார்த்து சந்தோஷமாக எழுதி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர் படுக்க போகிறாரு. அந்த நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு. வண்டி வேணும் மச்சான், வண்டி காத்தாலுக்கு எடுத்து வந்து விட்டுட்டுன்ட்டு அவரும் சொல்கிறாரு சரின்னுட்டு. அப்போ இவங்க கேட்குறாங்க, வண்டி கேட்குறாங்கனாக்கா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. வேறு என்ன பண்ணுறது, அடுத்தவங்களோட வண்டி எத்தனை நாள் ஓட்டு கொடுக்க முடியும், அதனால் கற்று கொடுத்துட்டு நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க கேட்குறாங்க, அது எவ்வளோ பணம் ஆகணுன்ட்டு. 80-90 ரூபாய் ஆகணுன்ட்டு அவர் சொல்லிட்டு படுத்துடுறாரு. இதே நேரத்தில் தங்கமயில் சரவணங்கிட்டே சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன நடந்த விஷயம்ன்ட்டு நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா என்கிட்டன்ட்டு. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, பெருசாக எதுவும் நடக்கல அத்தை, எனக்கு சமையல் பண்ணவே இட விட மாட்டுறாங்க. சரி அப்படியே 1-2 வேலை நானும் செஞ்சேன், ஆனால் பலகாரம் வாங்கிட்டு வந்தாங்க மீனா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், எது வேணுமோ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன், என்கிட்ட கேளுங்க, நான் எவ்வளோ தூரம் சொன்னால் கூட அவங்க திரும்பவும் வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்கன்ட்டு. அதையா நீ கேட்குறேன்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்படியே அவங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட, நான் எப்படியானா செஞ்சுட்டு போகிறேன், அதில் நீ ஏன் தலையிடுறேன்ட்டு என்னை ஒரு மாதிரி கேட்டுட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்ட்டு இவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க. அவர் எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.